ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் சாம்பார், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் குழம்புன்னு நிறைய விஷயத்துக்காக மாங்காவை யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலையும் கொட்டையும் நம்ம கீழே வேஸ்ட்டாக போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த தோலையும் கொட்டையும் வச்சுட்டு செம்ம சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோலில் கொட்டையெல்லாம் நிறைய விட்டமின் சி, அயனு, அந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இது எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போவுமே மாங்காய் சீவும் போது நம்ம கழுவி தான் மாங்காய் சீவோம் இல்லையா? அதனால் இந்த தோலுங்கள்லாம் கழுவ தேவை கிடையாது. இந்த தோலுங்கள்லாம் எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தோல், கொட்டை எல்லாமே சேர்த்து அது ஃபுல்லாகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோவாக வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்லோவாகவே வச்சு மூடி போட்டு நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலர் மாறும். இதே போல் நல்லா கொதித்து கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக நம்ம ஆற விடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம லைட்டாக அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாங்க. அரைக்கப்பளவுக்கு சர்க்கரையும் அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் போட்டு நம்ம கொதிக்க விடலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் வேக வச்சிருக்கிற அந்த மாங்காவை இல்லை வடிகட்டி போட்டுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். நான் ஊறுகாய் போட்ட மாங்காவையும் மாங்காய் தோலையும் தாங்க இதில் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு நிறைய மாங்காய் தோலும் மாங்காய் கொட்டையெல்லாம் கிடச்சிச்சு. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் புளிப்பு சுவை அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியும் சர்க்கரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி எப்பப்பெல்லாம் தோல் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் மாங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் இதை செய்வீங்க.